ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 120 சங்கீதம் 1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கமான நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய நெருக்கடியான நேரங்களில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடிகள் தன் கணவனால், தன்னுடைய எஜமாட்டியினால், தன் எஜமானால் தான் எஜமானுக்கு பெற்றெடுத்த பிள்ளையை நடுத்தருவில் அனுப்பிவிட்டார்கள். அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு வேற வழி தெரியவில்லை. அவளை அனுப்பிவிடும்போது ஆபிரகாம் அவளுக்கு வேறொன்றும் கொடுக்கவில்லை. ஒரு கலசம், அதாவது அந்த ஆட்டுடைய தோலினால் செய்யப்பட்ட அந்த பையில் தண்ணீரும் வழிக்கு அப்பமும் கொடுத்துவிட்டு அவளை தன்னிடத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவளுக்கு எகிப்திலே அவள் அடிமையாக வாங்கப்பட்டவள். எகிப்திலே ஆபிரகாமும் சாராயும் போயிருந்த பொழுது சாராய்க்கு வேலைக்கு கொடுக்கப்பட்டவள் தான் இந்த ஆகார். அவளுக்கு தன் தேசம் மறந்துவிட்டது. தன் வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன் வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை மறந்து சுயாதீனம் என்றால் என்ன என்று சுவாசிக்க ஆரம்பித்தவள். அவளுக்கு நெருக்கடி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு காலகட்டம். அவள் பிரெக்னன்ட் ஆகின போது, கர்ப்பமான போது ஒரு நெருக்கடி வந்தது. அதற்கு பின்பு ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலின் நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷத்தை அவள் அனுபவித்திருந்தார். ஆனால் சாராளுக்கு அது வேதனையாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு அது மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் ஈசாக்கு பிறந்த பின்பு இந்த இஸ்மவேல் ஈசாக்கை ஈனமாய் நடத்துவது, ஆகார் அவனை ஈனமாக நடத்துவது, இதை சாராள் கண்டு கோபம் அடைந்து ஆபிரகாமுக்கு அறிவித்த பொழுது ஆபிரகாமுக்கும் கோபம் வந்துவிட்டது. அதனால் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார். இப்ப இந்த வெளியே அனுப்பப்பட்ட அவளுக்கு பெரிய நெருக்கடி. தான் பிள்ளையை அழைத்து கொண்டு எங்கே போவது? வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறார். He don't know the ways. He don't know the cities, nearby villages. அவளுக்கு அருகில் இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள் எதுவுமே தெரியாது. வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவள் தாகத்தினால், பிள்ளைக்கு தண்ணி இல்லை, அப்பம் இல்லை, தாகத்தில் பிள்ளை தவிக்கிறது. தண்ணீர் இல்லை வனாந்தரத்தில், உஷ்ண காலம், வனாந்தரத்தில் தண்ணீரற்ற நிலை. அவள் கதறுகிறாள். தன் மகனை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இவள் ஒரு இடத்துல போய் பிள்ளை சாகிறதை நான் காண விரும்பவில்லை என்று கதறுகிறாள். அப்பொழுது தேவன் அவளுக்கு ஒரு துறவை காண்பித்து அந்த துறவிலிருந்து தண்ணீரை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுத்து காப்பாற்றினார். அவருடைய பெயர், அந்த இடத்திற்கு பெயர் லஹாய் ரோய். ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கிறவர் என்று யெகோவா ஈரே, அவரே பார்த்து கொள்ளுகிறவர், அவரே தேவைகளை சந்திக்கிறவர். The Lord is our provider என்று அங்கே சொல்லப்பட்டு. இந்த காலை வேளையில் நீங்கள் எத்தனையோ நெருக்கடியில் இருக்கலாம்.
நெருக்கடியில் இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறது, உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். உன் நெருக்கடியான நேரங்களில் நீ கூப்பிடுகிற சத்தம் அவர் செவிகளில் ஏறுகிறது. அவர் அதற்கேற்ற பலனை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எப்போது தருவார் தெரியுமா? நமக்கு இருக்கும் பொழுது, அதாவது ஒரு நெருக்கடியில் நாம் இருக்கிறோம். அந்த நெருக்கடியிலிருந்து நாம் சில காரியங்களை வைத்து வெளியே வந்து விடலாம் என்று நினைப்போம். அந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போகும் வரை கர்த்தர் காத்திருப்பார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுடையவர். நமக்காக அவர்தான் அற்புதம் செய்கிறவர் என்பதை விளங்க பண்ணுகிற நாட்கள் இந்த நாட்கள். நமக்கு இருக்கிற பணத்தை வைத்தோ, நமக்கு இருக்கிற செல்வத்தை வைத்தோ, நமக்கு இருக்கிற பதவியை வைத்தோ, நமக்கு இருக்கிற திறமையை வைத்தோ நாம் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லாதபடி அவருடைய சுத்த கிருபை நம்மை நடத்துகிறது என்று சொல்லத்தக்கதாக ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். அதனாலதான் இவன்று தாவீது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், நான் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார், செவி கொடுத்தார். ஏன்னா நான் சமாதானத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் சமாதானமாய் அவர்களோடு பேசுறேன். அவர்களோ என்னிடத்தில் யுத்தம் பண்ண எத்தனிக்கிறார்கள். யுத்தம் பண்ணுவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். நான் சமாதானமா பேசினா அவளுக்கு சமாதானம் என்னன்னே தெரியல. அநேகர் அப்படிதான். நம்ம என்ன பேசுறோன்னே கேட்க மாட்டான். அது யார வேணா இருக்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோன்னே காது கொடுத்து கேட்காது. ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அது பாட்டு லப 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 மரட்டு தாக்குற மாதிரி கத்தும். இந்த நாய் வானத்தை பார்த்து குலைக்குமா, குலைக்கும், தன்னு குலைக்கும். குலைச்சி முடிச்சுட்டு அது ஓயும் பார்த்தீங்களா, அப்புறமா ஒரு 4 நாள் கழிச்சு அதை சொன்னோன்னா அப்படியே அப்படின்ட்டு போகும். அந்த ஜென்மங்கள் நிறைய இருக்கு. அந்த ஜென்மங்களுக்கு நடுவில் தாவீது இருந்திருக்கான். நம்ம தாவீதுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதனால்தான் அவர் சொல்றாரு, நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் செவி அவர் என் சத்தத்தை கேட்கும்படி அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். நம்ம மனிதர்கள் நமக்கு செவி கொடுக்க மாட்டான். நம்ம சொல்றதே காதுல வாங்க மாட்டான். அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். சிலர் அப்படி இருக்கும். சில விசுவாசிகள் நம்மகிட்ட நல்லா பழகும். நம்ம மனதில் ஒன்று வச்சலாம் வெள்ளந்தியா நம்ம காரியத்தை பேசுவோம். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லிக்குவான், நான் இன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. என்ன தெரியுமா, கர்த்தர் திரும்ப கொடுத்தா வேற மாதிரி கொடுப்பாரு. கர்த்தர் திரும்ப அடிச்சா வேற மாதிரி அடிப்பாரு. அது தெரியல. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி அவங்க எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நானும் அங்கே இருந்தேன் அந்த நேரம். அப்போ அவங்க அந்த ஊழியக்காரர், அவருடைய அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த ஆண்டி மட்டும் வீட்டில் இருக்காங்க, எங்கள் சித்தி இருக்காங்க, நான் இருக்கேன். அப்போ அந்த ஆண்டி சொன்னாங்க, தம்பி எனக்காக ட்ரோவ் பண்ணுங்க தம்பி. நான் சொன்னேன், என்ன ஆண்டி பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, பாருங்க தம்பி அப்படின்ட்டு அவங்க காலில் காமிச்சாங்க. காலில் அந்த முழங்காலுக்கு கீழே தொடர்ந்து கட்டிகள். அவங்க சொன்னாங்க, இது போன வாரம் வந்த கட்டி, நேத்தான் உடஞ்சி ஆரிச்சு பாருங்க, அடுத்த கட்டி எவ்வளோ பெருசு, வலி தாங்க முடியல. நான் சொன்னேன், நீங்க அங்கிளுக்கு விரோதமா ஏதாவது பேசுனீங்களா? அவங்க சொன்னாங்க, ஆமா தம்பி, அந்த ஊழிய நான் அங்கங்க போயிடுறாரு, காசே இல்லை, நான் எப்படி சாப்பிட்றது? ஆண்டி நீங்களும் கூட போங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அவர் பாட்டுன்னு போவார், எங்கே இடம் கிடைச்சாலும் தங்கிடுவார், நம்ம இப்படி தங்க முடியும் தம்பி. நான் சொன்னேன், இல்லை ஆண்டி நீங்கள் கூட போங்க, அவர் சரியான இடத்துல தங்குவார். அப்போதான் இப்போ அவர் அங்கே கிடைக்கிற இடத்துல தங்குறாருல்ல, அப்படி தங்க மாட்டார். நீங்கள் போனால் பாதுகாப்பான இடத்துல தான் தங்குவார். அதுவும் நீங்கள் போனீங்கன்னா
உங்களை பாதுகாப்பா தங்க வைக்க தான் விரும்புவாங்க மக்கள். அப்படியா சொல்றீங்க? ஆமா, நீங்க அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னா இது காணாம போயிடும். அவங்க சொன்னாங்க, அப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட கூட நான் வீட்டுக்காரர் இல்லாண்டி அவரும் உங்க வீட்டுக்காரா இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரர். அப்ப ஆண்டவர் அதை உரிமை எடுப்பாரு. நீங்க பேசுறத அவர் கேட்பாரு. நீங்க குறையா சொல்றீங்கல்ல, அந்த குறைய அவர் கேட்பார். அதனால நீங்க குறை சொல்லாம அவரோட போயிருங்களேன், ஊழியத்துக்கு போங்களேன். இப்ப கூட பாருங்க, அவர் ஒரு ஜெபத்துக்கு போயிருக்க, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க கூட போயிருக்கலாம்ல, யாருக்காவது பெண்கள் எதுக்காவதுன்னா நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. ஆமால, ஆமாண்டி, நீங்க போங்க இனி கூட. அப்புறம் மாறுச்சு, அவங்க காயங்கள் எல்லாம் மாறுச்சு, அவங்க கட்டிகள் எல்லாம் மாறுச்சு. இதான் கர்த்தர். அப்பதான் நான் ஒண்ணு கற்றுக்கொண்டேன். நாம தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டா அப்படிதான். அதனால நம்ம ஒன்றை அறிந்து கொள்ளணும். என்ன தெரியுமா? நெருக்கடியில் நான் கூப்பிட்டால் கர்த்தர் எனக்கு செவி கொடுமா. நான் கூப்பிடும் பொழுதுல ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறா. உங்களுக்கு விரோதமா யாராவது பேசுறாங்களா? விட்டுருங்க. அப்புறமா பாஸ்டர் நான் வழிக்கு விழுந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு வரும். சிஸ்டர் நான் வழிக்கு விழுந்துட்டேன் சிஸ்டர்னு வரும். அப்போ பார்த்துக்கா. அப்போ நம்ம தான் ஜோம் பண்ணோம். வேற யாரும் ஜோம் பண்ணுவா? நம்ம கிட்ட சொல்லி நம்ம ஜோம் பண்ணி அப்புறம் சுகமாகும். வாயை வச்சுன்னு சும்மா இருக்காதுங்க. கட்ட கட்டன்னு பேசிடுவாங்க. கத்த போடுவார். நெருக்கத்தில் உங்களை நெருக்கடிக்கு கொண்டு வர எவராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்பா. நீங்கள் கூப்பிடும்போது கத்தர் செவி கொடுப்பா. இந்த காலவேளையில் உங்கள் நெருக்கடிக்கு காரணமான காரியத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டதை கர்த்தர் கேட்டிருக்கிறார், பதிலளிப்பார். நீங்க சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிப்பார். உண்மையா நீங்க தேவனுடைய பிள்ளையா ஜெபித்திருந்தா கர்த்தர் நிச்சயமா அந்த ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். உங்க நெருக்கடியில கர்த்தர் உங்க நெருக்கடிக்கு காரணமாக இருந்த எந்த காரியத்தையும் விளக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்தான் யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஜைரே, he is my provider. அவர் என்னுடைய ப்ரொவைடர். எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற சிலுவையில பார்த்து கொண்டவர் எனக்கு நிச்சயமாய் ஒரு நன்மையை தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவர் எனக்கு யெகோவா ஈராக இருக்கிறார் என்று சொல்லுங்கள். பெரிய காரியங்களை இன்றைக்கே காண்பீர்கள். ஆமென்.